மாதிரி கரெக்டாக வாட் இஸ் கரெக்ட் அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜெயிச்சின்னு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் அவன் தான் சன்னியாசி அப்படிங்கிறார். வெறும்னா அக்னி காரியத்தை நான் வந்து விட்டுட்டேன், நான் டெய்லி செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் விட்டுட்டேன், பூஜையெல்லாம் விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டேன், அப்புறம் என்னுடைய கடமையெல்லாம் நான் விட்டுட்டேன், என்னுடைய குடும்பத்தை விட்டுட்டேன், நான் வந்து தனியாக வந்து உக்காந்துட்டேன், நான் ப்ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், இப்படிலாம் சொன்னோன்னா அதுக்கு பேர் சன்னியாசி கிடையாது. அந்த மாதிரி இருக்கிறவன் யோகி கிடையாது அப்படிங்கிறார். எதையும் விடக்கூடாதுங்கிறத சொல்கிறார் அவர். சம்சார கடலில் இருந்தாலும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்ளணும் அப்படிங்கிறார். ஏன்னா நீ வந்து உன்னுடைய நண்பனும் நீயே தான், உன்னுடைய எதிரியும் நீயே தான். அதனால் சம்சார கடலில் உன்னை உயர்த்தின்றன்னா நீ உனக்கு நண்பன், உன்னை தாழ்த்தின்றன்னா நீ உனக்கு எதிரி. ஸோ உனக்கு வந்து ரொம்ப பாசங்கள் இருக்குது, ஒரு டிசையர் வருது, ஆசை வருது. இந்த புலன்களுக்கு நான் படிச்சிருக்கோம், முன்னாடியே நம்ம பார்த்தோம் இந்த புலன்களை பற்றி. ஸோ அந்த புலன்கள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சென்சஸ் மூலமாக கிடைக்கக்கூடிய இந்த தாட் வேவ்ஸ் வரும்போது அந்த மனசு வந்து ஓகே நம்ம போகலாமே, இது நல்லா இருக்கே, இது வேணும் நம்மளுக்கு, இது எப்படியாவது வாங்கலாமா, அவங்ககிட்ட இருக்கே, நம்மக்கிட்ட இல்லையே, இப்படியெல்லாம் தாட்ஸ் எல்லாம் வருது இல்லையா. அந்த மாதிரி ஆகும்போது நம்ம வந்து ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்து அதில் போக ஆரம்பித்தோன்னு சொன்னால் அது வந்து அவன் எதிரியாக இருக்கான்னு தான் அர்த்தம். ஏன்னா இட் வில் நாட் லீட் டு எ குட் ஹை பொசிஷன் ஆர் ஹை திஸ் திங் அப்படிங்கிறார். அந்த டைமுக்கு அது நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும், ஜெயிச்சா மாதிரி இருக்கும். பட் கடைசியில் அது வின்னாக இருக்காது. ஏன்னா இவனுக்குள்ளேயே ஒரு கில்ட்டி கான்ஷியஸ்னஸ் இருந்துன்னு தான் இருக்கும் தப்பாக பண்ணுறவனுக்கு. அதனால் ஹீ இஸ் ஹிஸ் ஓன் எனிமி நேச்சுரலி. அது என்னென்னா அதுக்கு ஒரு இது ஸ்ரீகிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நாய் பண்ணி இதெல்லாம் வந்து அப்புறம் நரகமாக இருக்கக்கூடிய அசுர பிறவிகள். நம்ம பிறவிலேயே சில பேர்லாம் ரொம்ப அசுரர்கள் நம்ம சொல்கிறோம், இவன் அசுரம், இவன் ராட்சசன் அப்படின்னு நம்ம திட்டுவோம். அது என்னென்னா அவனுக்கு வந்து அது நரகமான லோகமாக இருக்குது. பாவம், அவன் என்ன பண்ணுவான், அதனால அவன் வந்து அப்படி தான் இருக்க முடியும், அவனால் அப்படி இருக்குது. இவங்களுக்கெல்லாம் அது என்னென்னா அஜ்ஞானம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களாம். இந்த நாய் பண்ணிக்க கூட அஜ்ஞானம் நிறையா இருக்குமா, அதனால் அவங்களுக்கு வந்து இந்த இருள் நிறைய சூழ்ந்த லோகமாக அவங்களுக்கு இருக்குமா. இந்த பூலோகத்துலேயே இருந்தால் கூட இந்த மாதிரி இருக்கிற அத்தனை பேருக்குமே வந்து அந்த அஜ்ஞானம் இல்லாமல், அது அஜ்ஞானத்தால் இருக்காங்க, அதாவது ஞானம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு இருள் சூழ்ந்த மாதிரி ஒரு லோகமாக தான் அவங்களுக்கு அந்த வாழ்க்கையே இருக்குமா. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கை வந்து நல்ல வாழ்க்கை கிடையாது, அதுலேருந்து மேலே வரணும் அப்படிங்கிறார். ஸோ அதனால் என்ன பிறவி கிடச்சதோ அது உன்னுடைய இதனால தான் வருது இல்லையா அப்படின்னு சொல்கிறார். நம்மளுடைய இதுவால் தான் நமக்கு பிறவிகள் கிடைக்கிறது. அந்த பிறவியை வந்து இல்லை நான் இதை மாற்றி காமிக்கிறேன், இங்கேயே நான் இப்படி இருக்க மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன்லாம் சொல்கிறத விட அந்தந்த பிறவியை நம்ம வந்து நான் சந்தோஷமாக ஏற்றுண்டு என்ன கடவுள் கொடுத்துருக்காரோ அதில் நம்மளுடைய கடமைகளை கரெக்டாக செஞ்சு நம்மளுடைய புலன்களை கரெக்டாக அடக்கி மனசை கரெக்டாக அடக்கி அப்படி கொண்டு வந்தோன்னா நமக்கு நம்ம ஃப்ரெண்டு. ஸோ நம்ம முன்னேற்றிக்க முடியும்.